நான் தான் சங்கர். தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். சார் ஸ்பாட்டட் போற சார். பார்த்தீங்களா, ஸ்பாட் டேடா. சென்னைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் வந்த நான் ஏன் இப்படி இருக்கேன்? இதுக்கெல்லாம் காரணம் கௌதம்ன்ற ஒருத்தன் தான். அவன் என் ரூம்மேட்டு. நான் ஃப்ரெண்டு இல்லை, என் ஃப்ரெண்டோட ரூம்மேட்டாக இருந்தவன். அவனும் என்ன மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு சென்னைக்கு வந்தவன் தான். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போனேன். அப்போ ஆரம்பிச்சது. வாங்க 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 உட்காருங்க. வந்திருக்காங்க, நம்ம அப்புறம் பேசலாமே. ஒரு 30 minutes சார். ஓபன் பண்ணா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். என்னடா கேர்ள் ஃப்ரெண்டோட சேட்டிங்க? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாடி. ஏய் ஆமா, உன் கதை என்ன த்ரூ ஆயிடுச்சா? ப்ரொடியூசர்கிட்ட பேசுனீங்க? என்ன ப்ரொடியூசரா? என்ன ப்ரொடியூசரு? என்னடா சொல்லவில்லையா அவன்கிட்ட? யூரிஜி நம்ம அவ்வளோ வந்துட்டு என்ன போகிறேன் ப்ரொடியூசர்கிட்ட போகிறேன் வந்துன்னு டைமை வேஸ்ட் பண்ணி ஏன் டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னு எதுக்கு வந்து உங்கள் அப்பா காசு ஆயிடுச்சுன்னு ஏன் காசை உட்காந்து அழிச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக வருதா காசு? ஏதோ ரெண்டு கொடுக்குறோமா மேட்ச் எனக்கு எல்லாமே நானே பண்ண முடியுமா உட்காந்து? ஜி நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க. நான் எங்கள் நிலைமையில கொஞ்சம் இருந்து யோசிச்சு பாருங்கள். எங்களுக்குன்னு கனவு லட்சியம்லாம் சிலதெல்லாம் இருக்கும். சரியா? நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் நீங்கள் ஒரு வாரம் டைம் தாங்க. நாங்கள் போயிட்டு வேறு ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணி நாங்கள் எப்படியாவது வந்துட்டு 1 வீக்குள்ளே ஷூட் போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ண பார்க்குறோம். சப்போஸ் அப்படி எங்களால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம் ஜி சொல்லுங்கள். வரலன்னா நான் சொல்கிற கால் சென்டரில் என் கம்பெனியில் வேலைக்கு தேறேன். 5000 10,000 வந்து சேருங்க உருப்படியா. எக்கடி கட்டு போங்க, எனக்கு தூக்கம் சும்மா பாப்பா இவனு இந்த தேவையெல்லாம் பேசிட்டு பா. நமக்குன்னு எவனாவது இந்த கடவுள் வழி காட்டாமையா போயிட போகிறான். கடவுள் வழி காட்டுறானோ இல்லையோ, நாளைக்கு ஒரு ஏஜென்ட் கால் பண்ணுறேன்னு இருக்கான். பார்ப்போம். என்ன ஆஃபீஸ் எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? ஓ டைம் பார்த்தா தானே எக்ஸ்ட்ரா காசு. அதான் ஆஃபீஸில் தங்கிட வேண்டியதானே, எதுக்கு ரூம்ல எடுத்து வேஸ்ட் பண்ணுற? காலங்கத்தால ஆரம்பிக்காதுப்பா. ஏய் கண்ணு குசுரா, உட்காந்து பேசு. எதுவாக இருந்தாலும் உங்க கச்சேரி நைட் வரேன், இப்போ வச்சுக்கோ. இப்போ காலையில் ஆஃபீஸ் போகணும், வேலையை பார்க்கணும். நேற்று ஒருத்தர் இருந்தாரு, பேசினேன். எங்கே அவரு? யார அந்தால? இப்போதான் டீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போறான். ஆமா இப்போதான் ஞாபகம் வருது. ஏதோ நேற்று ஒரு 2-3 கதை சொன்னான்ப்பா. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படியே பிச்சு பிடிங்க போட்ட மாதிரியே இது எங்கேயோ காப்பி அடிச்ச மாதிரி. என்னதான் இருந்தாலும் அவன் லெவல் வேற, உன் லெவல் வேற. உன் லெவல் மாதிரிலாம் வராதுப்பா. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி சாயங்காலம் வரேன், பார்ப்போம். வரும்போது சரக்கு. ஓகே ஓகே பை. ஹலோ. சொல்லுங்க சார். ஆமாம்மா. ஓகே ஓகே சார். ப்ரொடியூசர் யார் சார்? சூப்பர் சார், சூப்பர் சார். கரெக்ட். ஓகே, உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். எஸ்எம்எஸ் அனுப்பிடுவீங்களா? ஓகே சார். ப்ரொடியூசர் மட்டும் ஓகே சொல்லிட்டோம். உங்களுக்கு ட்ரீட் வச்சு செஞ்சிருச்சு சார். பெரிய ஹோட்டலில் பெரிய ட்ரீட்டாக வச்சு செய்யுது சார். ஓகே, கப்பலையே படாதீங்க சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் மறக்காம இந்த எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பிடுங்க. ஓகே சார். ஜி யார் ஜி ஃபோன்ல? ஏஜென்ட்டா? எது மாதிரி பேசுனேன். ப்ரொடியூசர் பத்தி சொன்னாரு. இப்போ ப்ரொடியூசர் வர சொல்றாரா? வாழ்க்கையில ஒளிவு போச்சு, சந்தோஷமா இருக்காங்க ஜி. அப்புறம் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. நீங்க கதை சொல்ல போறீங்க, உங்க கூட நானும் வருவா கதை சொல்ல. அவர் ஆக்சுவலி தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலியமா வந்தாரு. இப்போ போய் கேட்கறோம். எப்படியும் கதை செலக்ட் ஆக போறது இல்ல. பேசி ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரிஞ்ச ப்ரொடியூசர் வேற. சரி ஓகே ஜி, பாத்துக்கலாம். நம்ம இது தானே ப்ராப்ளம். சரி நீங்க போய் ரெடி ஆகுங்க, கதையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நான் கூப்பிடுறேன். ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி தேர்டு ரைட்டு கட். சரி.
யாரு? ஜேபி சார் வர சொல்லியிருந்தாரு. வாங்க உள்ளே வந்து உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்கள், யார்? ஏஜென்ட் மாறி அனுப்பியிருந்தார் சார். மாறி மாறி ஒருத்தர் தானே அனுப்புகிறேன்னு சொன்னார். சார் இவர் என் ரூம்மேட் தான். ஊருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. 2 பேருமே கதை சொல்ல தான் வந்திருக்கீங்களா? ஆமாம். ஒரே கதையா வேற வேற கதையா? தம்பி, நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அந்த ரூமில். சரி சரி. சரசம்மா, சொல்லுங்க ஐயா. ரூமில் உட்கார வைங்க. தம்பி, குடிக்கிறது எதாவது கொடுங்கம்மா. சரி, நீங்கள் கதை ஆரம்பிங்க. தம்பி, எந்த ஊர்னு சொன்னீங்க? தேனி மாவட்டம். உங்கள் பேர்? சங்கர். உட்காருங்க தம்பி. உங்கள் பேர்? என் பேர் கௌதம். தண்ணி குடிச்சுக்கோ. உங்கள் பட்ஜெட் எவ்வளோ? ஒரு 2லேருந்து 2.5 கோடி சார். அவ்வளோதானா? சரி, சரசம்மா அவர் கூப்பிடுங்க, அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசிடுவோம். தம்பி, 2 பேர் கதையும் கேட்டேன். என்னால் ஒரு கதை தான் எடுக்க முடியும். தம்பி, சூப்பராக இருந்ததுங்க கதை, பிரம்மாண்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் சந்திரமுகி இப்படி ஒரு சீக்வல் யாராலையும் கொடுக்க முடியாது, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. தம்பி, உங்கள் கதையே நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ட்வீக் பண்ணிங்கன்னா கதை இன்னும் சூப்பராகிடும். பண்ணிடலாம் சார். இல்லை, எனக்கு உங்கள் படத்துக்கு உங்களோட இது வந்து எனக்கு என்னோடய பட்ஜெட் இடம் கொடுக்காது. நீங்கள் பட்ஜெட்டை எவ்வளோக்கெல்லாம் கம்மி பண்ணி எடுத்துன்னு வரதுனால எடுத்துன்னு வாங்க. ஆனால் பட்ஜெட்டை கம்மி பண்ணிட்டா பிரம்மாண்டம் குறைஞ்சிரும். ஆனால் தம்பியோட கதையில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாற்றினீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் அது 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 மலையாளத்தில் ஏற்கனவே வந்த கதை தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அது மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாற்றிடுங்க, அடுத்த வாரமே ஷூட்டிங் போயிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி. நம்ம வந்து இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் போட்டோம். அதுக்குள்ளேயும் நானும் வந்து இந்த தம்பியை வச்சு கொஞ்சம் பெரிய தயாரிப்பாளர் ஆகிடுறேன். அப்போ பார்த்துப்போம், சரிங்களா? வாங்க, மகிழ்ச்சி. டேய், என்ன டேயா? என்ன ஜி பொறாமையா? யாரை பார்க்க போறாமன்ற? நாளைக்கு யாருடா போறாம? நாளைக்கு சொல்ற யாருடா போறாம? 4 படத்தை பார்த்தது பெரிய விஷயம் இல்ல, சரியா? யாருக்கு போறாம? யாருடா போறாமன்ற? என்ன பார்த்து போறாமன்ற மரியாதை காப்பாத்து சொல்லிட்டு ஜோசப்போட ஃப்ரெண்ட் ஒரே கந்தாலும் உன்னை சும்மா விடுறேன், சரியா? சும்மா தேவையில்லாம இந்த வாயெல்லாம் விட்டுன்னு இருந்தா நீங்க என்ன பண்ணு எனக்கு தெரியாது. என்னடா பிரச்சனை உங்களுக்குல? இரா, எது வந்தாலும் பேசிட்டு என்னடா பிரச்சனை? எது வந்தாலும் பேசிட்டு சொல்றேன்ல. இரா, பேசிக்கலாம். தெரியல உனக்கு, விடுறா, பேசிக்கலாம். வாடா. ஏய், பேசிட்டுக்குள்ள பேசும்போது கை மேல. வாடா, பேசிக்கலாம். வாடா. என்னடா பிரச்சனை உனக்கு? கதை செலக்ட் ஆகி
கதை செலக்ட்னா சந்தோஷம் தானே குச்சா, அதுக்கே உங்களுக்கு தோணுது. அவன் கதை செலக்ட் அவன் கதை செலக்ட் ஆயிடுச்சா அவன் நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உனக்கு வேறு ப்ரொடியூசர் இருப்பாரு, இதுக்கெல்லாம் போய் குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்க. அவன் கதை எப்படி செலக்ட் ஆச்சு? அவன் நேரம் நல்லா இருக்கு, அவன் கதை செலக்ட் ஆயிருக்கு. நீ அதை பற்றி எங்களை பர நான் தான் அவனை கூப்பிட்டு போனேன். இது எவ்வளோ ப்ரொடியூசரை பார்த்துருப்பேன் மிஞ்சி போனா? எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன்? பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா ஒரு 10 பேர் பாரு, ஒரு 5 பேர் பாரு, அப்போ தான் ஏதாவது ஒரு கிக் ஆகும். ஒருத்தன் தான் இருக்கனால இந்த ஊரில் ப்ரொடியூசர் வேறு யாருமே இல்லையா? எவ்வளோ நாளாக இந்த ஆள்கிட்ட தொங்கிட்டு இருக்கேன், இப்போதான் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு போனால் அவர் அவன் கதையை செலக்ட் பண்ணுறாரு. இதுக்கும் சொல்கிறாரு உன் கதை தான் நல்லா இருக்கு, ஆனால் அவன் கதை தான் எனக்கு வேணும். அதான் அவருக்கே பிடிச்சிருக்கு. அப்படின்னா வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், வேறு ஏதாவது பார்ப்போம். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லணும், ஏதாவது பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா உன் நிலமை இப்படி சரியில்லை. நீ எதாவது பண்ணிட்டு போகிறேன், எனக்கு தான் பயமாக இருக்கு. எனக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் இங்கே இருக்க இந்த ரூமில் நீ வேறு எங்கேயாவது போய் தங்கினி தாம் வீட்டுக்கு போய் தம்பிக்கிறேன். உடம்பை பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இதெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகி மனசு போட்டு குழப்பிக்காது. நான் கிளம்புறேன், ஊருக்கு போயிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். வரேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அவன் கதை விட என் கதை நல்லா தானே இருக்கு. உனக்கு தெரியாதா? உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ப்ரொடியூசருக்கே தெரியும் என் கதையை விட அவன் கதை மட்டமான கதைன்னு. அதான் அவனே சொன்னானே மலையாள படத்துல இருந்து எடுத்தான்னு. அப்புறம் என் கதைக்கு மதிப்பு கொடுக்கல. தானே அவன் தானே கூப்பிட்டு போன அவனை. சும்மா பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த கதையை வச்சுக்கிட்டு அவன் எனக்கு முன்னாடி படம் எடுக்கக்கூடாது. எடுத்தான் எனக்கு தான் அவமானம். இப்போ நமக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, அவனை போட்டு அவன் கதையை நான் எடுக்கணும், அது நல்லா இருக்காது. 2, அவனை விட ஒரு நல்ல ஒரு கதை எழுதி அதை விட கம்மியாக ஒரு பட்ஜெட்டை போட்டு அதே ப்ரொடியூசர்கிட்ட காட்டி நான் ஒரு படம் எடுக்கணும், அதுவும் நல்லா இருக்காது. அது நான் செய்ய மாட்டேன். அது எச்சத்தனமாக நான் செய்ய மாட்டேன். போட்டலாமா அவனை? போட்டலாமா சொல்லு. நீ சொல்ல மாட்ட, நீதான் வாயில்லையே, மற்றவங்க மாத்தா நீயும். நீ சொல்லனா? என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னடா போட்டலாமா அவனை? தலை வேண்டா அவனை முடிச்சுட்டு அவன் கதையை எடுத்தான். அதே பூ வேண்டா பார்க்கலாம். முடிச்சிடுறேன். இப்பதான் எழுத ஆரம்பிச்சா அதுக்குள்ள போச்சு. எழுத ஆரம்பிச்சாலே அப்படியா? என் கதையை விட உன் கதை பெட்டா? சாவு. தாம்பரத்தில் நேற்றிரவு இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது கொலையா அல்லது தற்கொலையா என்று போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். யார் இது? ஹலோ, யார் பேசுறது? அச்சிச்சோ, அந்த தம்பியா? சொல்லுங்க. இப்போ தான் பார்த்தேன் தம்பி. ஏன் இந்த காலத்து பசங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சரி விடுங்க, நீங்கள் ஒன்று செய்யுங்க, டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் வந்து என்னை பாருங்கள், சரியா? ஓகே தம்பி.
டேய் என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்க? வீடு எல்லாம் அலங்கோலமா இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? கதை வேணும் எனக்கு. என்ன கதை வேணும்? அவன் கதை வேணும். அவன் கதை உனக்கு என்னத்துக்கு? என்ன சந்தேகமா கேக்குறான் சமாளி. இல்ல மச்சான், அவன் ரொம்ப ஆசையா அந்த கதை எடுக்கணும்ட்டு. அவன் ஆத்மா சாந்திடணும்ல. அவன் கதைலாம் உனக்கு தேவையில்ல. அவன் கதை என்ன, அவன் கதை என்னன்னு மார்க்கெட்ல எல்லாம் தெரியும். உருப்படியா வந்து பிழைக்கிற வெளியப்ப உன் கதையை நீ எடு. தேவையில்லாம அடுத்த பிரச்சனை நினைக்காத. உன் ஃபியூச்சரை பாரு, புரியுதா? உன் நல்லதுதான் நான் சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம். போயிட்டான். இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஹலோ. ஓ ஓகே சூப்பர் சார். சார் நீங்க அது வேணாம் சார். பெட்டராகவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன் சார். உங்களுக்கு 2 daysல ரெடி ஆகும் சார். 2 daysல வெயிட் பண்ணுங்க. 2 daysல உங்க ஆஃபீஸ்க்கு வந்து உங்க ஸ்கிரிப்ட் தரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கைஸ் போடு. நம்மளோட காகிதம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணியிருக்காரு. அதோட பெட்டரான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் குட் மார்னிங் சார். கதை ரெடி ஆயிடுச்சு. சார் கிளைமேக்ஸ் இல்லை சார். ஏன் சொல்றேன்? இருக்கே காட்டுங்க, நான் பாக்குறேன். ஆமா சார். ஓ என்னையா பாரியா சார்? ஆமா சார், கிளைமேக்ஸே இல்லை. கூட நான் பாக்குறேன். என்ன கிளைமேக்ஸே நம்ம தான் இன்னைக்கு எழுதணும். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? இரு நண்பர்கள் ஒருத்தன் மீது ஒருத்தர் கொண்ட பொறாமையா கொலை செய்தி. நமக்கு அது மாதிரியே இருக்கு. இல்ல நம்ம சந்தேகப்படக்கூடாது. சமாளிடா சமாளி. சாரி இது மாறி இருந்தேன். ஒன்றும் இல்லை, அதான் மறந்துட்டேன். நான் எழுதிட்டேன். பரவாயில்ல, கதை கிளைமேக்ஸ் தெரியும். நான் போய் ப்ரொடியூசரை பார்த்துட்டு கதை சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகேயா? பாய். செஞ்சுட்டாங்க. இரு சங்கராவி ஏன் வந்துச்சு? கௌதம் ஆதிதான் வரும். அதான் சார், எப்பவுமே நம்ம நினைச்சதான் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஒரு காகிதத்துக்கு இனிமையான பொய், கசப்பான உண்மைன்னு 2 பக்கம். எப்பவுமே ஒரு பக்கத்தை பார்த்து மட்டும் நம்ம எதையும் டிசைட் பண்ண கூடாது. இப்போ வரைக்கும் நான் சொன்னது ஒரு இனிமையான பொய், கசப்பான உண்மை என்னன்னா லெவல் மாதிரிலாம் வராதுப்பா. விட மாட்டேன். என்னடா உன் பிரச்சனை உனக்கு? கதையை முடிச்சு உன் கதை பிரம்மாண்டம், என் கதை முக்கியா? நீங்க நோ சொன்னதால சார் அவன் தற்கொலை பண்ணிட்டான். செத்துட்டான் சார், செத்துட்டான். அவன் செத்துட்டான். அவன் கதை அன்னைக்கு முடிஞ்சிச்சு. அவன் செத்துட்டான். He got what he deserved. அவனுக்கு அதான் வேணும். அவனுக்கு அது கிடைச்சிருச்சு. அவன் கையால சாவணும். அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஏன் டென்ஷன் ஆகுற? கதை சூப்பரா இருக்கு, ரிலாக்ஸா இரு. படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஃபர்ஸ்ட் தண்ணி குடி, அப்புறம் பொறுமையா பேசுவோம்.